பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் பொதுவான விஷயங்களை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பொது தகவல்களாக இறை வழிபாட்டிற்கும் ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்புடைய சில பொதுவான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால் வழிபாடு, பிரார்த்தனை, பரிகாரம். வழிபாடு, பிரார்த்தனை, பரிகாரம், 3 வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்? எல்லாமே சாமி கும்பிட்றது தான். வழிபாடுன்னா சாமி கும்பிட்றது, பிரார்த்தனைனாலும் சாமி கும்பிட்றோம், பரிகாரம் அதுவும் சாமி கும்பிட்றது தான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே சாமி கும்பிட்றது தான். இப்போ ஏன் இந்த மாதிரி தனித்தனி வார்த்தைகளால் சொல்கிறோம்? வழிபாடுன்னா சாப்பாடு மாதிரி, அது டெய்லி சாப்பிட்ணும். சாப்பாட்டுக்கு நாள் இதெல்லாம் கிடையாது. டெய்லி பசிக்கும், டெய்லி சாப்பிட்டுட்டே இருப்போம். காலையில் பசிக்கும், மத்தியானம் பசிக்கும், நைட்டு பசிக்கும். அந்த மாதிரி டெய்லி சாமி கும்பிட்றதுக்கு பேர் தான் வழிபாடு. தினசரி இறைவனை வணங்குவது நமது கடமை. கிடைத்தற்கரிய மனித பிறவியை நமக்கு இறைவன் அளித்திருக்கிறான். அந்த மனித பிறவி நமக்கு கிடைத்திருப்பதால் அதற்காக வேண்டிய இறைவனை நாம் வணங்க வேண்டும். இறைவனை வணங்குவதற்கு காரணங்களே தேவையில்லை. எல்லோருமே வழிபட வேண்டும். தினசரி இறைவனை வழிபட வேண்டும். எல்லோரும் வழிபட வேண்டும். அனைவரும் தினசரி இறைவனை வழிபட வேண்டும். அதற்கு பெயர் தான் வழிபாடு. அதனால தான் சாப்பாடு மாதிரி அப்படின்ட்டேன். சாப்பாடு எல்லாரும் சாப்பிடுவாங்கள்ல, டெய்லி சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி இது. சரி, அப்போ பிரார்த்தனைனா என்ன? ஏதேனும் ஒன்றை வேண்டுவது பிரார்த்தனை. சாதாரணமாக டெய்லியே கோவிலுக்கு போகிறதுங்கிறது இறை வழிபாடு. கடவுளே, என் பையன் பரீட்சையில் 98% மார்க் வாங்கினான்னா உனக்கு நான் 108 தேங்காய் உடைக்கிறேன், இப்படி எதாவது வேண்டின்றா அதுக்கு பேர் பிரார்த்தனை. இறைவனிடம் சிறப்பாக சில விஷயங்களெல்லாம் வேண்டும் என்று நாம கேட்பதற்கு பெயர் பிரார்த்தனை. பிரார்த்தித்தல் அப்படின்னா டு ப்ரே. வாட் இஸ் யுவர் ப்ரேயர்? ப்ரேயர்னால் கடைசியாக நம்ம என்ன கேட்குறோங்கிறது. ஈவன் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணும்போது கூட கடைசியில் ப்ரேயர் அப்படின்னு ஒன்று வரும். நம்ம அந்த இதெல்லாம் போடுவோம், அஃபிடவிட்லாம் போடுவோம். ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோன்னு வச்சுங்க கோர்ட்டில், கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சம்மப் பண்ணி நம்மளுடைய ஏன் ஒய் திஸ் கேஸ் ஹேஸ் பீன் ஃபைல்டு, வாட் இஸ் தி கிரீவன்ஸ், வாட் வி ஆர் டிப்ரைவ்ட் ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ப்ரேயர் அப்படின்னு ஒன்று கேட்போம். அந்த ப்ரேயரில் எனக்கு இந்த மாதிரி வேணும், ஆர்டர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்போம். அந்த மாதிரி கடவுள்கிட்ட பண்ணுற ப்ரேயர்லையும் நம்ம ஏதாவது ஒன்று முன்வைத்து, ஒரு கோரிக்கையை முன்வைத்து நாம் கேட்பது தான் பிரார்த்தனை. மூத்த பொண்ணுக்கு எல்லாம் பொன் குழந்தையாக பிறந்துட்டு 2வது பொண்ணுக்கு புள்ள குழந்தை பிறக்கணும், அதுக்காக நான் கோவிலை சுற்றுறேன், திருத்தணிக்கு போய் அடிவாரத்துலேருந்து படியேறி மேலே ஏறி போய் முருகனை பிரார்த்தனை பண்ணின்னு வரேன்னு சொல்லி வேண்டிட்டு வரோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரார்த்தனை. அதுதான் ப்ரேயர். பிரார்த்தித்தல், வேண்டுதல். அந்த பிரார்த்தனை செய்யும்போது அதில் ஏதாவது நம்மளே ஒன்று நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஏதாவது வேண்டிக்குவோம். கண்டிஷனல் பிரார்த்தனை, அன்கண்டிஷனல் பிரார்த்தனை 2 இருக்குது. நீ இதை கொடு முருகா, எனக்கு இந்த வரத்தை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை சுற்றிக்கிட்டே இருக்கிறது பேர் அன்கண்டிஷனல். முருகா, நீ இந்த வரத்தை கொடுத்தானா உனக்கு நான் வெள்ளியில் வேல் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா அது கண்டிஷனல். பிரார்த்தனையில் கண்டிஷனல், அன்கண்டிஷனல்னு 2 இருக்குது. நிபந்தனைக்கு உட்பட்டது, நிபந்தனைக்கு உட்படாதது. நிபந்தனையற்ற பிரார்த்தனை, நிபந்தனையான ஒரு பிரார்த்தனை, அந்த மாதிரி 2 பிரார்த்தனை இருக்குது. இதில் 3வதாக ஒன்று இருக்குது, அதுதான் பரிகாரம். ஃபஸ்ட்டு சொன்னது வழிபாடு. வழிபாடுனாக்கா டெய்லி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி, அது டெய்லி எல்லாருமே சாமி கும்பிட்டாகணும். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.